காசாவில் 3 நாட்களில் 21 குழந்தைகள் பட்டினியால் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதல்களால் காசாவில் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் எதிர்கொள்ளும் கொடுமைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாக சர்வதேச சமூகம் திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே போரினாலும் முடிவற்ற தாக்குதல்களாலும் துயருறும் காசா மக்கள் தற்போது பட்டினியின் கோரப்பிடியில் சிக்கியுள்ளனர். கடந்த 3 நாட்களில் பாலஸ்தீன பகுதி எங்கும் 21 குழந்தைகள் பட்டினியால் உயிரிழந்ததாக காசா நகரில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனை தலைவர் முகமது அபு சல்மியா செவ்வாய்க்கிழமை அன்று தெரிவித்தார். அபு சல்மியா செய்தியாளர்களிடம் பேசுகையில், காசாவில் எஞ்சியுள்ள மருத்துவமனைகளுக்கு ஒவ்வொரு ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்து கொண்டே இருப்பதாக கூறினார். காசா மக்கள் மீது திணிக்கப்பட்ட பட்டினியால் மரணங்களின் எண்ணிக்கை மிக அபாயகரமான அளவை நோக்கி செல்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். காசாவில் மக்களை உயிர்ப்புடன் வைத்திருந்த கடைசி உயிர் நாடிகளும் அருந்து கொண்டிருக்கின்றன என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் திங்கட்கிழமை மாலை எச்சரித்தார். பட்டினியால் அவதிப்படும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் குறித்த தகவல்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6 வார கால போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து இஸ்ரேல் இந்த ஆண்டு மார்ச் 2 அன்று காசாவின் மீது முழுமையான முற்றுகையை விதித்தது. மே மாத இறுதியிலிருந்து உணவு லாரிகள் மிக குறைந்த எண்ணிக்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் போர் நிறுத்த காலத்தில் சேமிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் படிப்படியாக தீர்ந்துவிட்டன. இதனால் இங்கிருக்கும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இதுவரை இல்லாத மிக மோசமான உணவு பற்றாக்குறையை அனுபவித்து வருகின்றனர். உலக உணவு திட்டத்தின் இயக்குனர் கால்ஸ்கவ் ஜூலை மாத தொடக்கத்தில் காசா நகருக்கு சென்றபோது இங்கு இருக்கும் நிலைமை தான் கண்டதிலேயே மிக மோசமானது என்று வேதனையுடன் கூறினார். கடந்த வாரத்தில் குறைந்தது 3 பச்சிளம் குழந்தைகள் கடுமையான பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்ததாக காசாவின் பாதுகாப்பு நிறுவனம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. இஸ்ரேலின் 21 மாத தாக்குதல்களில் பெரிதும் தப்பிய காசாவின் மத்திய பகுதியில் புதிய தாக்குதல்கள் தொடங்கியுள்ளன. செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர்.